ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்னைக்கான டிப் என்னன்றதை பார்க்கலாமா? நம்ம பாட்டில்லாம் நல்லா சுத்தம் பண்ணுவோம் இல்லையா? வெளியே நல்லா சூப்பராக தேய்ச்சி பளபளன்னு ஆக்கிடுவோம். ஆனால் உள்ளே கீழே அடியில் நமக்கு ஒரு லேயர் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கும். அது நம்மளால் கழுவ முடியாது. நம்ம கையும் போகாது. அது வாய் சின்னதாக இருக்கிறதால கை போகாது. அப்போது நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஸ்க்ரப்பரை உள்ளே போட்டுட்டு இந்த வடை குத்துற கம்பி இருக்கு இல்லையா, அதை எடுத்துட்டு இந்த ஸ்பாஞ்ச் பாட்டில் பக்கமாக இருக்கணும். அந்த க்ரீன் கலர் இருக்கிறது இந்த கம்பியை பிடிச்சி தேய்ங்க. ஃபுல்லாக அடி வரைக்கும் தேய்க்கும்போது கீழே அடியில் ஒட்டிகிட்டு இருக்கும். அந்த உப்பு படிஞ்ச மாதிரி இருக்கும். அதெல்லாம் ஃபுல்லாக சூப்பராக க்ளீன் ஆகிடுங்க. இந்த மாதிரி நீங்கள் அடிக்கடி க்ளீன் பண்ணிங்கன்னா பாட்டில் சூப்பராக க்ளீன் ஆகிடும். சரி, இந்த வடை குத்துற கம்பி இல்லைன்னா அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஜல்லிக்கரண்டி இல்லைன்னா தோசை கரண்டி இருக்குல்ல, அதனுடைய பேக் சைடை அந்த ஸ்க்ரப்பருக்கு மேலே வச்சு தேய்ச்சோம்னா அது அடி வரைக்கும் போகும். அந்த ஃபுல்லாக அடியில் இருக்கிற லேயரெல்லாம் ஃபுல்லாக சுத்தமாக க்ளீன் ஆகி நம்ம பாட்டில் சூப்பராக பளபளன்னு ரெடி ஆகிடுங்க. வெளியே எவ்வளோ சுத்தமாகுதோ அதே மாதிரி உள்ளேயும் நல்லா சுத்தமாகிடும். சரி, இப்போ இந்த இந்த பாட்டிலுடைய வாய் அகலமாக இருக்குது, நம்ம சுத்தம் பண்ணிட்டோம். ஆனால் இந்த மாதிரி சின்ன வாய் இருக்கிற பாட்டில் எப்படி சுத்தம் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். நம்மளுடைய பெரிய ஸ்க்ரப்பர் இருக்கிற அதில் சின்னதாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்குங்க. எடுத்துட்டு வடை குத்துற கம்பியை அதனுடைய அந்த ஸ்க்ரப்பரில் அடியில் குத்தி ஃபுல்லாக குத்தக்கூடாது. கொஞ்சம் போல் நான் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி சென்டர் வரைக்கும் குத்திக்குங்க. குத்திட்டு ஃபுல்லாக போச்சுன்னா நமக்கு பாட்டிலில் கம்பி போய் தேயும். அதனால் பாதி குத்திக்குங்க. குத்திட்டு அந்த ஸ்க்ரப்பர் ஃபுல்லாக நல்லா சோப்பு நல்லா தடவிக்கிட்டு இப்போ இது பாட்டிலுக்குள்ளே மெதுவாக அந்த ஸ்க்ரப்பரோட கம்பியில் சொருவுங்க. சொருவி நல்லா அடி வரைக்கும் போகும் பாருங்கள். நமக்கு ஈஸியாக இருக்கும். சும்மா ஒரு 2 நிமிஷத்தில் நம்ம பாட்டில் சூப்பராக சுத்தமாகிடுங்க. நல்லா எங்கெங்கே நமக்கு கைப்படாது இல்லையா, அதெல்லாம் ஃபுல்லாக நீங்கள் வச்சு தேய்ச்சிங்கன்னா சூப்பராக க்ளீன் ஆகிடும். இப்போ நம்ம இதை சுத்தம் பண்ணிட்டோமா, இப்போது நம்ம மெதுவாக ஸ்க்ரப்பர் அந்த கம்பியை எடுக்கும்போது ஒரு சில டைமில் ஸ்க்ரப்பரோடு வந்துடும் வெளியே. அப்படி வராத பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், கம்பியை வெளியே எடுத்துருங்க. எடுத்துட்டு ஒரு கத்திரிக்கோல் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ஸ்க்ரப்பரை அந்த வாய்ப்பகுதியாண்ட வச்சுட்டு கத்திரிக்கோலை வச்சு கத்திரிக்கோலில் பிடிச்சி நீங்கள் எடுத்திங்கன்னா ஸ்க்ரப்பர் ஈஸியாக வந்துடும். அவ்வளோதான். ஈஸியான டிப்புங்க. இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். வெரி யூஸ்ஃபுல் டிப்புங்க. நம்ம பசங்களுக்கு சுத்தமான தண்ணியே கொடுக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய். மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.